அடுத்த கேள்வி, இயற்கை வழியில் லூஸ் மோஷன் ஆக ஏதேனும் மருந்து உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சார். ஆக்சுவலா கழிவு நீக்கத்தை தான் அப்படி கேட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ் சார். இது நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். உடம்பில் எத்தனை வகையான கழிவுகள் இருக்கு, உடம்பினுடைய அனைத்து கழிவுகளை வெளியேற்றுவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா திடக்கழிவு, திரவக்கழிவு, வாயு கழிவு, அதே நீர்க்கழிவு, திடக்கழிவு, திரவக்கழிவு, வாயு கழிவு, எண்ணெய் கழிவு, ரொம்ப ரொம்ப முக்கியமான கழிவு. இந்த மாதிரியான ஒவ்வொரு வகையான கழிவுகளையும் எவ்வாறு வெளியேற்றுவது, அதே மாதிரி உஷ்ண கழிவு, மொத்தம் 5 விதமான கழிவுகள் நம்ம உடம்புல இருந்து தினசரி வெளியேற்றப்பட வேண்டும். உடல் சுத்திகரிக்கப்பட வேண்டும். உடம்பில் வளர்ச்சி அளிப்பவை, சக்தி அளிப்பவை, ஒழுங்குபடுத்துபவை. உடம்பில் வளர்ச்சிதை மாற்றத்துக்கு நீங்க குடிக்கக்கூடிய தண்ணீர், சாப்பிடுற சாப்பாடு, சுவாசிக்கிற காற்று, மூன்றையும் உடம்பினுடைய வளர்ச்சிக்கு தகுந்த கூடிய வகையில், உடலினுடைய செல்களுடைய வளர்ச்சிக்கு தகுந்த வகையில், உடல் இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு தகுந்த வகையில் மாற்றக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து அதன் மூலமாக உடம்பை இயக்குவதற்கான ஆற்றலை தரக்கூடிய, சக்தி அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்கும். மூன்றாவதாக இதில் இருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய, ஒழுங்குபடுத்துற நிகழ்ச்சி நடக்கும். இததான் வளர்ச்சி அளிப்பவை, சக்தி அளிப்பவை, ஒழுங்குபடுத்துபவை என்று வேதியியல் அடிப்படையில் நம்மளுடைய அறிவியல் ஆய்வாளர்கள் உடம்பு இந்த 3 நிலைகளில் வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அதுல முக்கியமாக காலை என்பது வளர்ச்சி அளிக்கக்கூடியது. காலை உணவு வளர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில எளிய உணவாக இருக்க வேண்டும். உடம்பை அதிக உஷ்ணப்படுத்தக்கூடாது. மதிய உணவு சக்தி அளிக்கக்கூடிய வகையில் கடின உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரவு உணவு ஒழுங்குபடுத்தக்கூடிய வகையில மிக 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 மென்மையான உணவுகளை எடுத்துக்கொள்வது. எளிமையா பழங்களையோ, கஞ்சியோ, திரவ உணவோ எடுத்துக்கிட்டு உடம்பு கனத்து போகாம, வயிறு கனத்து போகாம, பாரம் இல்லாத வகையில் இருந்தா ரத்த ஓட்டம் அதிகமாகி உடம்பு கிளீனிங் ப்ராசஸ் அற்புதமா நடக்கும். இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்து அதை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.